இந்த வீடியோச்சும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் பார்க்கட்டும், சஜஸ்ட் ஆகட்டும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ அனுப்பி உங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்ப என் மைண்ட்ல இதுதான் வந்துச்சு, ஃபேக் ஐடியா இப்படி பாத்துக்கிறாருன்னா ஒரு உண்மையான பொண்ணு எப்படி பாத்துப்பாரு. இது பைக் இல்ல, கார்ல. ஓகேனா வாங்க. நார்மலாக 8 ஹவர்ஸ் தூங்கணும். ஸோ அந்த 8 ஹவர்ஸ் நீங்கள் 6 o'clock படுத்தீங்கன்னா மார்னிங் 2 o'clock எழுந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். 2 நாள் ஆனா 2 வருஷம் ஆனா இல்லை 2 லீப் இயர் ஆனா என்ன? எஸ்டர்டே நைட்டு என்னால் என்னையும் நானே நம்ப முடியல. உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேரில் வந்தால் கனவு மாதிரி இருக்கும். சரி வருவேன் நான் எதிர்பார்த்தேன். உங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டேன். நகம் கூட உங்கள் உடம்பு படாது. சரி விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். என் மனசில் அந்த மாதிரி எண்ணம் இல்லை. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. இந்த கான்டென்ட் எதை பத்தினா ஒரு பிராங்க், ஒரு ஃபேக் ஐடி பிராங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணேன். அந்த ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பொண்ணு பேர் கொடுத்து அதில் என் ஃபோட்டோவே நான் ஃபேஸ் ஆப்பில் பொண்ணு மாதிரி எடிட் பண்ணி அது டிபியாக வச்சேன். லேடிஸ் கட்டப்ல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அதுக்கப்புறமா பயோல கொஞ்சம் கொஞ்சம் எழுதி ஒரு பயோ செட் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல்லாம் ரெடி பண்ண உடனே ரேண்டமா போய் நிறைய மீம் பேஜஸை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். எவ்வளோ ஜாலியாக வந்து ஆடியோ லைனாக ஆடியோ அனுப்பியிருக்காரு. நான் ஒரு ஆடியோவாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நம்ம எல்லாத்தையும் காமிச்சோம்னா வீடியோவும் பெருசாக போகும். எப்படினாலும் அவர் பேசினது எல்லாமே இன்அப்ரோப்ரியேட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அவர் போட்ட ஆடியோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் லைனாக போடுறேன். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் என்ன கேள்வி கேட்டார், அதுக்கு என்ன பதில் நான் போட்டுப்பேன், அவருக்கு என்ன பதில் அவர் ஆடியோவாக அமைச்சிருப்பாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அவர் பேசுனது எல்லாமே தேவையில்லாத பேச்சு தான். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஆடியோவாக போட்டுடுறேன். ஐயோ ஐயோ ஏங்க இப்படி பயப்படுறீங்க? 2 நாள் ஆனா 2 வருஷம் ஆனா இல்லை 2 லீப் இயர் ஆனா என்ன? பேசுகிறவங்ககிட்ட மனசு நல்லா இருந்தா எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்க கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் வாங்க. ஏன்னா உங்கள் வீட்டு வழியாக தான் நான் போகிறேன். ஸோ அப்படியே போனேன்னா வெளியே கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு அப்புறம் உங்கள் வீட்டை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நான் போயிடுவேன். ஓகேண்ணா வாங்க. இது பைக் இல்லை, கார் வந்து ரிட்டர்ன் போகிறேன். ஓகேண்ணா சொல்லுங்கள். ஏன்னா விட்டுருக்கா நான் டைம் கூட பார்க்கலாம். உங்கள் இஷ்டம், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எஸ்டர்டே நைட்டு உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி நீ மெசேஜ் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன்னு. ஆனால் சரி ஏதோ என்னோட பிளாட் லக்கு வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல்னு சொன்னேன். சரி நீ வருவேன் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் வரல. சரி விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். உடம்பு இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா? அப்படின்னா எஸ்டர்டே நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நீ வந்து ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஸோ நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. ஒரு வேளை உன்னை அவனை போஸ்ட் பண்ணுறனோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஸோ அப்படி எதுனா ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிரியா? ஓகேவா? நார்மலாக 8 ஹவர்ஸ் தூங்கணும். ஸோ அந்த 8 ஹவர்ஸ் நீங்கள் 6 o'clock படுத்தீங்கன்னா மார்னிங் 2 o'clock எழுந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். நீ நல்லா தூங்கி எழுந்தா தான் உடம்புல இருக்க எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் நல்லா இருக்கும். 8 ஹவர்ஸ் நீ எப்படி வேணால் தூங்கிக்கோ. ஓகேவா? ஒர்க் பண்ணுறப்போ தூங்குறப்போ, ஆனால் கரெக்டாக 8 ஹவர்ஸ் தூங்கிடு. அப்புறம் மிச்ச நேரத்தில் எதனா வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு. அப்போ தான் உனக்கு ஹெல்த்துக்கும் செட் ஆகும், நீ பண்ணுற வேலையும் உனக்கு செட் ஆகும். ரொட்டீன் ஒர்க்காக பண்ணணும் இது மாதிரி. ஆனால் அது கொஞ்சம் இது கொஞ்சம் பண்ணால் உனக்கு உடம்புக்கு தான் ப்ராப்ளம் வரும். நீங்கள் ட்ரீம்னா நான் அப்படி சொல்லலைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நேரில் வந்தால் கனவு மாதிரி இருக்கும். என்னால் என்னையும் நானே நம்ப முடியல, இது உண்மையா? ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து கனவுலே இருக்கோம். நிஜத்தில் யாராவது வந்தால் திடீர்னு நம்மள அறியாமல் அப்படியே என்ன சொல்கிறது, கையும் ஓடாது காலும் ஓடாது. அது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நான் அப்படி அதை சொல்கிறேங்க. மற்றது நீங்கள் உங்கள் கூட்டிகிட்டு போகணும் கூட சுற்றணும் ஆசை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ என்னை நம்புறீங்களோ அந்தளவுக்கு நான் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன். ஸோ எப்படி கூப்பிட்டு வந்தானோ அப்படியே உங்களை கூப்பிட்டு போய் பத்திரமா உங்கள் வீட்டில் வருவேன். என்னை அறியாமலையோ இல்லை உங்களை அறியாமலோ என் நகம் கூட உங்கள் உடம்பு படாது. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையாக நீங்கள் என்கிட்ட வரும்போது நான் உங்கள் நம்பிக்கை வீணடிக்கூடாதுல்ல. அதனால தான் உங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்குறது ஒரு விஷயம் தான். மற்றபடி நான் வேறு எதுவும் இல்லை.
அப்படி தப்பான எண்ணத்தில் உங்களை கூப்பிட்டேன்னா இல்லை வேணாம், நான் ஒரேடே சொல்கிறேன் வேணான்னு சொல்லிடுவேன். என் மனசில் அந்த மாதிரி எண்ணம் இல்லை. ஸோ அதனால் உங்களை பார்க்கணும் ஆசைப்படுறேன். தெரியாதவங்களுக்கு நீ என்ன ப்ரூவ் பண்ண போற? அதான் எனக்கு கேள்வியே. ஏன் கேள்வி இல்லை, இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இருக்கும். நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நான் பெட்டு கட்டி சொல்றேன். ஸோ அவர் போட்டோ வேற அமிச்சாரு. ஸோ அவர் போட்டோ அமிச்சாருன்னா அவர் வந்து எந்த தப்பும் செய்யாதவர், நல்லவர், வல்லவர் என்று அவர் காட்டிக்கொள்ள அவர் தன் போட்டோவை அனுப்பி அவர் ப்ரூவ் பண்ணி கொள்கிறார். ஃபேக் ஐடியே இப்படி பாத்துக்கிறாருன்னா ஒரு உண்மையான பொண்ணு எப்படி பாத்துக்கிறாரு? அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ ஒன்று அவர் அனுப்பிச்சாரு. ஸோ இந்த வீடியோ ஏன் அனுப்பிச்சாருன்னு தெரியல எனக்கு, ஆனா அனுப்பிட்டாரு. இந்த வீடியோ அனுப்பி உங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்போ என் மைண்ட்ல இதுதான் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு பார்க்கவே இல்லை, சேட்ல தான் பார்த்தீங்க. அதுவும் ஃபேக் ஐடி. என் மூஞ்சாதான் நான் பொண்ணு மாதிரி போட்டேன். அதுவும் நான் ஃபுல் ஃபோட்டோ போடல, கொஞ்சம் டிபியில குட்டியாக தான் தெரியும். அந்த குட்டி ஃபோட்டோவில் ஒரு ஃபேக் ஐடி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோன்றிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி காஞ்சி போயிருக்கீங்க எனக்கு இப்போ தெரியுது. காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்காது. பட் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வழிக்கு வேஸ்ட் பண்ண விரும்பல நான். வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த சிச்சுவேஷன் ரொம்ப வருஷமாக இருக்குது. டில் டேட் வரைக்கும் இந்த இஷ்யூஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்குது. எல்லா கேர்ள்ஸுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இது பாய்ஸ்க்கும் நடக்குது தான். பட் ஒரு 100%ல் ஒரு 1% மட்டும்தான் பாய்ஸ்க்கு நடக்குது. பேலன்ஸ் 99%ம் கேர்ள்ஸுக்கு தான் நடக்குது. இது நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்பி தான் ஆகணும். ஒரு ஃபேக் ஐடிக்கே எப்படி நடக்குதுன்னா, அப்போது நிஜம் லைஃப்பில் நிஜம் கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னு தெரியும். இது ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் நிறைய நடக்குது. ஸோ ஒரு காலத்தில் ஆன்லைன் இல்லாதப்போ ஆஃப்லைன் நடந்துகிட்டு இருக்கு. ஆஃப்லைன் இந்த சென்ஸ் வந்து நம்ம பஸ்ஸில் போகும்போதோ, ட்ரெயினில் போகும்போதோ, எங்கேயாவது வெளியில் போகும்போதோ, பப்ளிக் பிளேசஸில் சொல்கிறேன். ஆனால் இப்போது ஆன்லைனில் நிறைய ஃபெசிலிட்டிஸ், ஆன்லைன் ஒரு விஷயம் இப்போ நான் பெருசாக பூம் ஆனதுனால ஆன்லைனில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயம் எப்போ மாறும்னு எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரியாது. மாறினா நல்லாயிருக்கும். இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் யோசித்து செயல்படுற கேர்ள்ஸ்லாம் வந்து இதெல்லாம் பெருசாக மாட்டிக்கிறது கிடையாது. பட் இன்னசென்ட்டானவங்க, இன்டர்நெட்டை பற்றி தெரியாதவங்க, வெறும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, சோஷியல் மீடியாஸ் வச்சுருக்காங்க, பட் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு அந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். ஈஸியாக ஏமாந்துருவாங்க, ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அதுதான் ஒரு கரெக்ட் டேர்ம். ஏமாந்துருவாங்கிறது வேறு, ஏமாத்துறது வேறு. அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள். இப்படி கேஷுவலாக வாங்க வெளியில் போகலாம், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், கார் இருக்குது, காரில் போயிட்டு வரலாம், எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. நேரில் மீட் பண்ணலாம், இன்பர்சனாக மீட் பண்ணலாம்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது. எங்கே அந்த தைரியம் வருதுன்னு தெரில. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அவங்க சோஷியல் மீடியா பேஜெல்லாம் காமிச்சிருக்காங்க, பாரு இத்தனை ரிக்வஸ்ட் வருது, இத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெளியில் யாருக்கும் நடக்கலை, நம்ம எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்குது, நம்ம தங்கச்சிக்கு நடக்கும், நம்ம ஒய்ஃபுக்கு நடக்கும், நம்ம அம்மாங்களுக்கு நடக்கும், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நாட் ஆல் மென் ஆர் பேட், பட் சம் மென் ஆர் பேட். இது எதுக்கு சொல்கிறேன்னா, கேர்ள்ஸ், லேடிஸ், விமன் அப்படின்னு இந்த பிரச்சனைலாம் போய் இப்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. விமனுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதோ டிரான்ஸ்ஜெண்டருக்கும் அதே லெவல் பிரச்சனை தான் வருது. இதுக்கு என்ன தீர்வுனா, நம்ம எல்லாத்தையும் கவர்மெண்ட் மேலேயே பழி சொல்ல முடியாது. நம்மளும் கொஞ்சம் யோசித்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். நான் என்ன ப்ராப்பராக எடுத்துக்கணும்னா, இதுக்காக வெளியில் போகக்கூடாது, சோஷியல் மீடியாஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்ல வரல. அந்த சீன்லாம் இங்கே இல்லை. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சேஃப்டியாக ப்ரிகாஷன்ஸோடு போய்க்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு போங்க. ஆன்லைனில் இருந்தால் தெரிஞ்சவங்களாக இருந்தால் பேசுங்க, தெரியாதவங்கன்னா அவங்ககிட்ட அந்த பக்கமே போகாதீங்க. அவங்கள உடனே பிளாக் பண்ணுங்கள். ஹாய்னு அனுப்பிச்சாங்கன்னா திருப்பி நீங்கள் ஹாய் அனுப்பாதீங்க. தெரிஞ்சால் மட்டும் ஹாய் அனுப்புங்க, இல்லைனா அப்படியே பிளாக் பண்ணிடுங்க. எவ்ரி ப்ராப்ளம் ஹேவ் அ சொல்யூஷன். நீங்கள் ப்ராப்ளமாக கஷ்டமாக்க அதுக்கு சொல்யூஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நம்ம ஃபென்ஸ் போட்டு நம்ம அந்த விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணாலும் அந்த ஃபென்ஸை உடைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம நாடு இப்போ அப்படி போயிடுச்சு. அது எதனாலனா, நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கிடையாது. அந்த பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆனால் தான் பயப்படுவாங்க, ஒரு பயம் வரும். அரப் சைட்லலாம் போனீங்கன்னா அங்கே பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப சிவியராக இருக்கும்.
ஈவன் டெத் சென்டென்ஸ் வரைக்கும் உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ஊரில் சுதந்திர நாடு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டெத் சென்டென்ஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் கிடையாது. பனிஷ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பயமும் அதிகமாகும். நம்ம ஊரில் தப்பு பண்ணால் ஈஸியாக தப்பிச்சிடலான்னு ஒரு லூப்போல் இருக்குது. அந்த லூப்போலை உடைக்கணும். லூப்போல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் காசு கொடுத்து வெளியில் வந்துடலாம், நமக்கு பவரோட ஒருத்தங்க ஆள் இருக்காங்க, நம்ம அவரை சொல்லி வெளில வந்துடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒன்ஸ் ஒருத்த மாட்டி அவனை எக்ஸாம்பிளாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான், அவனுக்கு இதான் பனிஷ்மெண்ட், ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் தப்புகள் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். பாதி பேர் நடக்கிற தப்பை தட்டி கேட்டுடுறாங்க. நான் விமென்ஸில் சொல்கிறேன். ஏதாவது தப்பு நடந்தால் அது உடனே வெளியில் சொல்லிடுறாங்க, அது என்னென்னு ஃபேஸ் பண்ணுறாங்க. பாதி பேர் அதை பண்ண மாட்டுறாங்க. கொஞ்சம் பேர் பயந்து, கொஞ்சம் பேர் சொசைட்டி நினச்சி, கொஞ்சம் பேர் பேரண்ட்ஸை நினச்சி, பேரண்ட்ஸே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிலாம் இருக்காங்க. பட் அப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது. விமன் ஓப்பன் அப் ஆகி சவுண்ட் கொடுத்தா தான் பிரச்சனை எல்லாம் கம்மியாகும். கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் அமைதியாக அப்படியே நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி பிரச்சனையை வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களும் இது வெளியிலலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, இதை அப்படியே மறந்துடுவாங்க, அப்படியே இது காணாமல் போயிடும்னு நினச்சி அப்படியே விட்டுருவாங்க. அதனால் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லி பப்ளிக்கில் சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சைபர் கம்ப்ளைண்ட் இருக்குது. நீங்கள் சைபர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிங்கன்னா அனனமஸாகவே அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும். உங்கள் பேரே வெளியில் வராமல் என்ன மேட்ரோ அது மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம், ஆக்ஷன் எடுக்கப்படும். நிறைய பேர் அதை பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் போய் பண்ணுங்கள். 100 பேர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகும், வெளியில் பேசப்படும். ஸோ பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு ஹோலி புக்லேயும் சரி, இல்லைனா ஒரு லா புக்லேயும் சரி, ஹிஸ்டாரிக்கல்லையும் சரி, மென் அண்ட் விமன் அவங்க 2 பேரும் ஈக்குவல் கிடையாதுன்னு சொன்னது கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் போத் ஆர் ஈக்குவல். 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நிறைய விமன் வெளியில் வராங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கிச்சன்லேயே இருந்துட்டு இப்போ வெளியில் வராங்க. டேஸ் மாடர்ன் ஆகுது. பாய்ஸ் எல்லாம் கிச்சனுக்கு போகிறாங்க, கேர்ள்ஸ்க்கெல்லாம் வெளியில் வராங்க. ஒரு நல்ல விஷயம், தப்பு கிடையாது. இத்தனை வருஷமாக கேர்ள்ஸ் கிச்சனுக்குள்ளே தானே இருந்தீங்க, இப்போ பாய்ஸ் போகட்டும், கேர்ள்ஸ் வெளியில் வரட்டும், தப்பே கிடையாது. போத் ஆர் ஈக்குவல். ஈக்குவாலிட்டி, ஷேரிங் எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பிரச்சனை போயிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். ஏஜே பைரவோட ஒரு ரீல்னால ஒரு இஷ்யூ போயிருக்கோம். அவர் சொல்ல வந்தது ஒன்று, அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆனது ஒன்று. அவர் அப்படி ரீல் போட்டது ஒரு தப்பு தான், அதை கம்ப்ளீட்டாக நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவரோட ரீல் விமென்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் பின்னாடி கூப்பிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பின்னாடி சென்ஸ் வந்து இன்னும் ரொம்ப வருஷம் பேக்கு கூப்பிட்டு போய் திருப்பி அதே அந்த கிச்சனில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னும் நிறைய பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. நம்மளும் சொல்யூஷன் தேடிக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தவங்களை பழி போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அவர் அந்த வீடியோ அப்படி போட்டு தப்பு தான். பட் இப்போது அது மேட்ரு கிடையாது. நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேணாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸும் சும்மா கிடையாது. தே ஹேவ் ஆல் த பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டி டு டூ எவ்ரி திங். மென் ஓவர் தேர் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு அப்யூஸ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ண வேணாம். அது ஒரு பையன் பண்ணுற தப்புனால மொத்த பாய்ஸ்க்குமே அது ஒரு தப்பான எக்ஸாம்பிளாக போய் முடியுது. பாய்ஸ் மேலே அதுக்கப்புறமா கேர்ள்ஸ்க்கு நம்பிக்கையே வராது. ஒரு எமர்ஜென்சினா கூட போய் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. கேர்ள்ஸ் ஆர் மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், பாய்ஸும் மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். அதனால் 2 பேருமே ஈக்குவல். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி கேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம அப்யூஸ் பண்ணாமல் அவங்க இன்னும் நம்ம ஓல்டேஜுக்கு கூப்பிட்டு போகாமல் இருந்தாலே போதுமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க போக்கில் அவங்கள விட்டாலே அவங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.